தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து நியூ சர்க்குலர் வெளியாக இருக்கு. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த சர்க்குலர் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் லெவல் எஸ்ஏ காம்படிஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஃப்ரம் கவர்னர்ஸ் செக்ரட்டரியேட் பை ராஜ்பவன். ஸோ கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு காம்படிஷனை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த காம்படிஷன், இந்த 2 காம்படிஷன் வந்து நடைபெறுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேஷன் 26th நவம்பரும் அதற்காகவும், அதே போல் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 11th December எவ்ரி இயர். ஸோ இந்த 2 டேக்காகவுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன்றது நடைபெறுது. ஸோ இது எஸ்ஏ காம்படிஷன். ஸோ கைப்பட எழுதி அந்த எஸ்ஏஸை வந்து கவர்னர் செக்ரட்டரியேட்டுக்கு வந்து அனுப்பணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா காம்படிஷன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே வந்து இந்த காம்படிஷன்றது நடைபெறுது. ஸோ இதில் வந்து ப்ரைஸஸ், கேஷ் அவார்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6th to 9th ஸ்டாண்டர்டு லெவல் 1க்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் 10th to 12th ஸ்டாண்டர்டு, ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே. ஸோ 6th to 9th இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம், முக்கிய நிகழ்வுகளும் தலைவர்களும். ஸோ அதே போல் 10th to 12th இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சமூக நீதிக்கான பாதுகாப்பு அம்சங்கள். அதே போல் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் காட்டுகின்ற அடிப்படை கடமைகள், உரிமைகளும் பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்துதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 10 பேஜஸும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 15 பேஜஸ் மேக்ஸிமம் எழுதலாம்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. A4 ஷீட்ஸு ஒயிட் ஷீட்டில் எழுதணும். ஹார்ட் காப்பி, ரிட்டன் காப்பி பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பருக்குள்ளே சென்ட் பண்ணணும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. டெப்டி செக்ரட்டரி டு கவர்னர் யூனிவர்சிட்டிஸ், கவர்னர்ஸ் செக்ரட்டரியேட் ராஜ்பவன், சென்னை 22. ஸோ செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்மோட கொடுக்கணும். ஸோ இந்த காம்படிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அவார்டாக 50,000 rupees ஃபஸ்ட் ப்ரைஸும், செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 rupees. அதே போல் தேர்டு ப்ரைஸு 25,000 rupees. ஸோ அதில் 3 கேஷ் அவார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் அவார்டுன்றது கொடுக்கப்படும். ஸோ கான்ஸ்டியூஷன் டேக்கு மேலே இருக்கிறத பார்த்தோம். அதே போல் மகாகவி பாரதி சுப்பிரமணியம் அவருடைய ஆனிவர்சரிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அந்த டைட்டிலும், காலேஜஸுக்கு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தேசிய சுதந்திர உணர்வில் அதன் மறுமலர்ச்சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 பேஜஸ்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 பேஜஸ்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே 15th செப்டம்பருக்குள்ளே சென்ட் பண்ணணும். த டெப்டி செக்ரட்டரி டு கவர்னர் யூனிவர்சிட்டிஸ், கவர்னர் செக்ரட்டரியேட் ராஜ்பவன், சென்னை 22. ஸோ இதற்கும் டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மோடு நீங்கள் சென்ட் பண்ணணும். இதற்கும் கேஷ் அவார்ட் பார்த்தீங்கன்னா 50,000 rupees ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸுக்கு 30,000 rupees, தேர்டு ப்ரைஸுக்கு 25,000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரிட்டனாக உங்களுடைய இந்த கட்டுரைகளை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ கைப்படம் மட்டும்தான் எழுதி அனுப்பணுன்றதை சொல்லியிருக்காங்க. டைப் பண்ணக்கூடாதுன்றதும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.